ஓம் சரவண பவ. எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். கார்த்திகை மாதம் என்றாலே சிவபெருமானுக்கும் முருகருக்கும் உகந்த ஒரு நாள் இல்லையா? ஐயப்பனுக்கும் உகந்தது தான். அதிலேயும் சிவபெருமானுக்கு தான் ரொம்ப உகந்தது. அவருடைய அவதாரங்களில் கால பைரவரை அவதரித்த திருநாள் தான் நாளைய வரக்கூடிய சனிக்கிழமை. இன்னைக்கு இரவே தேய்பிரை அஷ்டமி திதியானது ஆரம்பிக்குது. நாளைக்கு முழுவதும் இருக்குங்க. ரொம்ப விசேஷமான இந்த நாளில் நம்ம எப்படி பைரவரை வழிபடலான்னு பார்க்கலாம். பைரவர் சிவபெருமானுடைய அவதாரங்கள் ஒருவர் அப்படிங்கிறதுனால நம்ம சிவரை வழிபடக்கூடிய பலன் எல்லாமே நம்ம பைரவரையும் வழிபட்டா கிடைக்கும். பைரவரை வழிபட்டா நமக்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகளுடைய தொல்லையே இருக்காதுங்க. நம்மளை எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்கள முன்னாடியே போய் நம்மளை எதிர்க்காதபடி அவங்களே நம்மக்கிட்ட பணிஞ்சு வர மாதிரியான பலன்களை தரக்கூடியவர் தான் பைரவர். அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பயத்தையும் போக்கக்கூடியவர், தைரியத்தை ஏற்படுத்தக்கூடியவை. குறிப்பாக மரண பயத்தை இவ்வளவு சிறப்புகளை கொண்ட பைரவர் பார்ப்பதற்கு எப்படி இருப்பார்னு பார்த்தீங்கன்னா, நாயை வாகனமாக வச்சிருப்பாரு. அதே மாதிரி சந்திரனுடைய அந்த பிறை நிலவை தன் தலையில சூடி கொண்டிருப்பார். 64 அவதாரங்கள் இருக்குங்க. ஆனா நமக்கு கிடைச்சது என்னமோ 8 அவதாரங்கள் தான் எல்லாருமே வழிபடுவாங்க. குறிப்பா சொர்ண ஆகர்ஷண பைரவர், இந்த கால பைரவர். ஸோ பைரவர் எப்படி இருந்தாலும் சரி, அவரை நம்ம எப்படி வழிபட்டாலும், எந்த ரூபங்கள்ல வழிபட்டாலுமே நமக்கு பலன் கிடைக்கும். நாளைக்கு தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறதுனால நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள், இனி வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே அந்த காலத்தை அறிந்து நமக்கு பலன் தரக்கூடியவர் தான் காலபைரவர். ஸோ அவருடைய இந்த திருநாளில் நம்ம எப்படி வழிபடலாம்னு பார்த்துடலாம். சீக்கிரமாக காலையில் எழுந்திரிச்சிருங்க. உங்கள் வீட்டில் பைரவருடைய படமோ இல்லை சிவனுடைய படமோ இருந்துச்சுன்னா ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு நல்லபடியாக அவருக்கு நெய்வேத்தியம் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் கும்பிடுங்க. அப்படி என்னால் முடியாது அப்படிங்கிறவங்க பக்கத்திலே சிவன் ஆலயத்துக்கு போங்க. சிவன் கோவிலில் கண்டிப்பாக காவல் தெய்வமாகவே காலபைரவர் இருப்பார். அவருக்காக அபிஷேகத்திற்கு பொருள் வாங்கி கொடுங்க. என்னென்ன பொருள் அப்படின்னா, அபிஷேக பிரியர் இல்லையா, நீங்கள் வாசனையான பொருள் என்ன வாங்கி கொடுத்தாலும் அவ்வளோ சந்தோஷமாக ஏற்றுக்குவார். அந்த அளவுக்கு அந்த பொருள் மீது அவருக்கு அவ்வளவு விருப்பம் இருக்குது. அதனால் ஜவ்வாது, அரக்கு, புனுகு இந்த மாதிரியான பொருளெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதே போல் அவருக்கு செவ்வரளி மலர் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது. நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். கண்டிப்பாக நாளைக்கு செய்ய வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி போடுங்க. கோதுமையால் செய்யப்பட்ட பிஸ்கட் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. வாங்கி கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் பைரவர் கோவிலுக்கு போயிட்டு கூட அந்த பிஸ்கட் வாங்கிட்டு நீங்கள் சுவாமி கிட்ட வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே வரவங்களுக்குலாம் கொடுக்கலாம். ஸோ எளிமையாக நம்ம பண்ணுறது இது கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் பைரவரை கும்பிட்டதே கிடையாது, கும்பிடலாமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவர் சிவன் ரூபம் தான். அதனால சிவபெருமானை எப்படி நம்ம வழிபடுவோமோ அதே மாதிரி வழிபடலாம், தவறே கிடையாது. இல்லை நான் வீட்டிலே கும்பிட்டுக்கிறேன், நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் வீட்டில் அவரை நினச்சி ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அவருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகே தன்னோ கால பைரவ பிரசோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். அப்படி உங்களால் சொல்ல முடியலன்னா ஓம் கால பைரவாய நமக அப்படின்னு சொல்லி 108 முறை சொல்லிட்டு நல்லபடியாக நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் எந்த கஷ்டமோ, இதுக்கப்புறம் வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அவர்கிட்ட விட்டுடுங்க. ஏன்னா நம்ம எப்படி நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர் முருகப்பெருமான் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தாங்க சிவபெருமானும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நேரம் அறிந்து அதனுடைய வீரியத்தை குறைக்கக்கூடியவர். சனிக்கிழமையில வந்திருக்கிறதுனால ரொம்ப விசேஷம். சனி பகவான் அவருடைய குரு சிவபெருமான், சிவபெருமானுடைய அவதாரம் காலபைரவர். இவரை வழிபடுறவங்களை கண்டிப்பா சனி பகவான் நெருங்க கூட மாட்டார். அப்படியும் ஒருத்தருடைய ஜாதகத்துல சனியின் பாதிப்பு இருக்கு அப்படின்னா அந்த நபர் சிவபெருமானையோ காலபைரவரையோ வழிபடுறாங்க அப்படின்னா சனியின் பாதிப்பு கொஞ்சமாக தான் இருக்கும், வீரியம் அதிகமாக இருக்காது. இது அவருடைய புராண கதையிலேயே சொல்லியிருக்காங்க. குருவின் பக்தர்கள் யாரையுமே சனி பகவான் நெருங்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நெருங்குவார். ஆனாலும் பாதிப்பு குறைவாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு கால பைரவருடைய ஜெயந்தி தினத்தில் அவரை நல்ல முறையாக வழிபடுங்க, அவருடைய அருளை பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவ.